வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அழகு ஒன்று போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் இந்த லைட்டோடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி வாட் இஸ் லைட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. ஒளி என்றால் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்ல போனால் ஒளி ஒரு வகையான ஆற்றல் அப்படிதானே. லைட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா? ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான். ரொம்ப நம்ம அதோடைய வேற ஏதோ அங்க டியூப்லைட்ல இருந்து வரும், அப்படி போகும் இப்படி வரும் அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே நீங்க என்ன சொல்லணும்? லைட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இன்னைக்கு நாம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அதாவது ஒளியோடைய பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், ஒளிக்கு என்ன சார் பண்பு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒளிக்கு என்னெல்லாம் பண்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பண்புனா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம பண்புல இருந்து போவோம். பண்புனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இலையோட பண்பு என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார், இலை வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும், அப்புறம் பச்சை கலர்ல இருக்கும். ஒரு தாவரத்தோடைய முக்கியமான ஒரு பகுதி சார், தண்டுல வளரும் இப்படிலாம் சொல்லுவீங்க. கரெக்டா? இந்த மாதிரி இலையை பத்தி நீங்க நிறைய சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒளிக்கும் சில பண்புகள் உண்டு. அந்த பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல இயற்கை ஒளிமூலங்கள், செயற்கை ஒளிமூலங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படிதான் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்னு பார்த்தோம். ஓகே. ஸோ ஒளியின் பண்புகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது, லைட் டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு சிங்கிளா அப்படி ஒரு நோட் மாதிரி எழுதுறானே, டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். இதையும் நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். பட் இந்த பண்புகள்லாம் பார்த்துட்டு நம்ம சிமுலேஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? டைரக்டா நான் சிமுலேஷன் போடுறத விட இதை சொல்லிட்டு போடுறேன். ஒளியானது நேர்கோட்டு பண்பு உடையது. நேர்கோட்டு பண்புனா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ நீங்க ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் இப்படி ஸ்ட்ரைட்டா தான் போகும். அடுத்தன நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க, ஒரு செங்கல் அப்படி வச்சுன்னா இப்படிலாம் சுத்திலாம் போகாது. ஜஸ்ட் இதுல போய் பிளாக் ஆயிரும், அவ்வளவுதான். ஒளி ஊடுருவக்கூடிய பொருட்கள், ஒளி ஊடுருவா பொருட்கள்னு பின்னாடி இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஒளி ஊடுருவா பொருட்கள்னா என்ன ஆகுதுன்னா அப்படி பிளாக் பண்ணி நின்று பச்சை மச்சவரு அப்படிலாம் வால் அப்படிலாம். ஒளி ஊடுருவும் பொருட்கள்னா அது ஊடுருவி போயிரும். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒளியோடைய முதன்மையான ஃபர்ஸ்ட் ஒரு பண்பை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு இருக்கக்கூடியது அனதர் ஒன், ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எதிரொலித்தல். எதிரொலிக்கும் பண்பு. ஒரு பரப்புல பட்டு, அதாவது ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி பட்டு இப்படி வருது. இப்போ நீங்க போர்டை பார்க்கறதுக்கே காரணம் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். அடுத்ததான் என்னுடைய பின்னாடி லைட் இருக்கு. அந்த லைட்டு வந்து இந்த போர்டு மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அதனால தான் நம்ம கேமராலையா நம்ம இது பண்றோம், எல்லாம் பண்றோம். நம்ம கண்ணும் ஒரு கேமரா தான், எல்லாமே காரணம் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் நான் சொன்னேன். இப்போ நமக்கு கண்ணு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னா லைட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்கு. அந்த எதிரொலிச்சதான் நம்ம கண்ணு உள்வாங்கி அப்புறம் மூளைக்கு போய் அதுக்கப்புறம் அது அதோடைய ப்ராசஸ் அது பண்ணுது. ஓகேவா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு. லைட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீடு உண்டு, வேகம். லைட்டுக்கு வேகம் எவ்வளவு சார்? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இதோட அர்த்தம் என்ன நான் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு பால் எறிகிறோம். பால் நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு தூரத்துல எறியலாம், நான் ஒரு தூரத்துல எறியலாம். ரைட்டா? ரைட். வேகம் அப்படின்னு பார்க்கும்போது பஸ்ஸு, காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஒரு சைக்கிள் இருந்து ஆரம்பிப்போம். சைக்கிள் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு கம்மியான ஸ்பீட்ல போக முடியும். அதோட பைக், அதோடைய ஒரு காரு, அப்புறம் ட்ரெயின், அப்புறம் ஃப்ளைட், இதெல்லாம் ஸ்பீடு பார்ப்பீங்க. அப்போ ஸ்பீடுங்கிறது எவ்வளோ வேகமா போகுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியும்.
லைட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளோ வேகத்துல போகும். இது வந்து ஒரு வெற்றிடம் அல்லது காற்று ஊடகம். ஏன்னா ஊடகத்தை சம்பந்தப்பட்டது இருக்கு. நீங்க அது வாட்டருக்குள்ள போகுதா? ஏன்னா அதையும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. அந்த வேகம் ரொம்ப முக்கியம்ங்கிறது. தண்ணிக்குள்ள போகுதா, இல்ல ஏதோ ஒரு சாலிடான மெட்டீரியலுக்குள்ள போகுதா, காற்றுல போகுதா, அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. ஸோ பொதுவான நம்ம வெற்றிடம் காற்று தான் எடுப்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 போட்டு நீங்க 8 0 போடணும். 3 போட்டு 8 0 நாலா, அடுத்து ஒரு 4 0 போட்டா அத்தனை மீட்டர் போகும். யோசிச்சு பாருங்க. 1 மீட்டர் டிஸ்டன்ஸே எவ்வளவு இருக்கும்? 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்னா எவ்வளவு இருக்கும்? அஹ்? இது பாருங்க எவ்வளவு மீட்டர். அது ஒரு செகண்ட்னா ஒரு ஒரு சொடக்கு போடுறதுதான். ஏன்னா ஒரு சொடக்கு தானே ஒரு வினாடி. வினாடி தமிழ்ல வினாடிமோ. ஒரு வினாடியில பாத்தீங்கன்னா நீங்க லைட்டை ஆன் பண்றீங்க. அது எந்த லைட்டா இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல உள்ள லைட்டா இருந்தாலும் சரி, என் ஊர்ல லைட் எல்லாம், அமெரிக்கால இருந்து எந்த லைட்டா இருந்தாலும் சரி, ஒரு வினாடிக்கு இத்தனை மீட்டர் பயணிக்கும். சோ இதுதான் இதோடைய வேகம். ஓகேவா? ரைட். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம பார்க்க போற பிளேன் மிரர் அதெல்லாம் பத்தி பார்ப்போம். பிளேன் மிரர். ஏன்னா இந்த பிளேன் மிரருக்கு அப்புறம் கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர்லாம் உண்டு. பட் அது உங்களுக்கு இப்ப கிடையாது, எயித்துல இருந்து வரும். சரியா? பிளேன் மிரர் சமதள ஆடி. இந்த பிளேன் மிரர்ல இந்த லைட் படும் போது சில இமேஜஸ், அதை நம்ம அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவோம், மாய பிம்பம், விர்ச்சுவல் இமேஜஸ் அப்படிலாம் சொல்லுவோம். அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகே, இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்ளெக்ஷனை பத்தி பேசும்போது ஒரு விதியை பத்தி நம்ம பார்ப்போம். ஸ்னெல் விதி. சரியா? ஸ்னெல் லா அடிவாங்க. இத பத்தி பார்ப்போம். இது ஆக்சுவலி 12th வரைக்கும் உண்டு. இந்த லா வந்து சின்ன ரொம்ப ஈஸியான லா தான், ஆனா 12th வரைக்கும் உண்டு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இதை அழிச்சுக்கிறத. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரப்புலையும் second. ஒவ்வொரு பரப்புலையும் இந்த லைட் படும்போது அதுக்கு உண்டான சில, அதாவது இப்ப இது வந்து ஒரு ஏர், இது வந்து ஒரு வாட்டர், இது வந்து காற்று, இது வந்து என்னது, நீர். ஓகே. இப்ப லைட் வந்து இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வேற ஊடகம், இது வேற ஊடகம், இது வேற மீடியம், இது வேற மீடியம். சோ இந்த மீடியத்துல இந்த இடத்துல இந்த இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கக்கூடிய புள்ளி இதுதான். இந்த இந்த ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல படும்போது கொஞ்சம் பெண்டிங் ஆகி போகும். இது லைட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எங்க நீங்க பார்க்கலாம்னா டே டு லைஃப நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு கிளாஸ் நீங்க எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்து வாட்டரை ஃபில் பண்ணிருப்பீங்க. ஃபில் பண்ணிட்டு ஒரு பென்சில் இப்படி வச்சீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த பென்சில் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒண்ணு, இதை நீங்க பாத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆத்துல குளிச்சிருக்கலாம். இல்ல ஒரு ஒரு தொட்டியில நீங்க பார்க்கலாம். அப்படி தண்ணி இருக்கு, ஃபில் ஆயிருக்கு. இதுல கீழே ஒரு காயின் கிடக்கும். ஏதோ ஒரு காயின், இல்ல ஒரு நல்ல நல்ல தெளிவா தெரிய கிடமை ஒரு பொருள், ஏதோ ஒரு கல்லு ஏதோ ஒன்று. ஆனா அது இங்கதான் நடக்கும். நீங்க மேல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் மேல தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி அதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அடுத்தானே இங்க தள்ளி இருக்கமா, நீங்க கையை வச்சு இங்க இங்க வச்சு எடுத்து பார்ப்பீங்க, எடுக்க முடியாது. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடக்கும். தள்ளி குறைஞ்சு கிடக்கும். அப்ப நம்ம யோசிப்போம், ஆஹா நம்ம இங்கெல்லாம் இருக்குன்னு நினைச்சோம், அது இன்னும் கொஞ்சம் தள்ளிலாம் இருக்கு நம்ம நினைப்போம். ரைட்டா? இதெல்லாம் லைட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி. பட் இதெல்லாம் வந்து செவன்த்ல நீங்க அந்த அளவுக்கு படிக்க மாட்டீங்க. இன்னும் போக போக கிளாஸ்ல படிப்பீங்க. இது இது ஏன் பெண்ட் ஆகுது, இது என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய இருக்கு. டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி உண்டு. சரிங்களா? முழு அக எதிரொலிப்பு அதெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய கிளாஸ்ல பார்ப்போம். பட் அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓ லைட்டுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி உண்டா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். ஓகே. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு நம்ம சிமுலேஷன் போகலாம். ரிஃப்ளெக்ஷன்னால எதிரொலித்தல் அப்படின்னு சொன்னேன். காலையில நீங்க எந்திரிச்ச உடனே கண்ணாடி நம்ம பார்ப்போம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது கண்ணாடி பார்ப்பீங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா
ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கரெக்டா? மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஃபேஸ். அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு குளக்கரைக்கோ இல்ல ஒரு ஆத்து பக்கமோ போகலாம். தண்ணி இருக்கும், பக்கத்துல அந்த மரங்கள் இருக்கும், அந்த மரங்களுடைய உருவங்கள் தண்ணியில தெரியும். பார்த்திருப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன், எதிரொலித்தல். இதெல்லாம் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டி. அடுதானே? சரி. இப்போ நாம ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். நம்மளுடைய உருவம், நம்மளுடைய முகம், சரிங்களா? முகம் தெரியுது. எப்படி தெரியுது? எதனால தெரியுது? When we see our face in the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. How the rays of light are reflected அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மிரர் இருக்கு, நீங்க இங்க இருக்கிறீங்க. உங்க அதாவது இருட்டுல நம்மளால பார்க்க முடியாது. சரியா? நம்ம நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி யோசிக்க போறோம்? ஒன்னு சன் லைட் ஏதோ இருக்கு, இல்ல நம்ம வீட்டுல போடக்கூடிய லைட். அப்போ நம்ம இந்த லைட்டு நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ட் படும். சரிங்களா? இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க போகும், மிரருக்கு போகும். சரியா? கண்ணாடி போகும். கண்ணாடியில பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஏன் கண்ணாடி வழியா போவா சார் அப்படின்னா, அதுக்கு தான் பின்னாடி அவங்க ஒரு கோட்டிங் பண்ணிருப்பாங்க, சில்வர் கோட்டிங். வெள்ளி பூசி இருப்பாங்க. லைட் அதனால வெளியில போகாது. சரிங்களா? பட்டு வரும். இந்த வரக்கூடிய லைட்டு உங்க கண்ணுக்கு படும். ஸோ கண்ணில் பட்டோன்னே அதுல ஃபோட்டான்ஸ் அப்படிலாம் இருக்கு. ஒளி துகள்கள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு அனுப்புறோம். ஓகே. ஸோ இதை தான் வந்து எப்படி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இப்படிதான். சரியா? லைட் நம்ம பாடி மேல பட்டாது, நம்ம உடம்பு மட்டும் இல்ல, எந்த ஆப்ஜெக்ட்னாலும் அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மிரருக்கு போகுது. ஸோ மிரர்ல இருந்து ரிட்டர்ன் வருது சார். என்னுடைய கண்ணை வந்து அப்சர்வ் பண்ணி ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரியுது சார் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ஓகே. இப்போ இது புரிஞ்சுச்சா? ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, லைட்ல இந்த ரிஃப்ளெக்ஷன் ஓகே எதிரொலிக்கும். பட் அந்த எதிரொலிக்கும் பண்பு கூட இன்னொரு இம்பார்ட்டன்டான பண்பு கூட இருக்கு. இப்போ ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி போட்டா அது வந்து ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், எதிரொலிக்கும் பரப்பு அப்படின்னு பேரு. என்ன இப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி மிரருக்கு அப்படி போடுவாங்க, இப்படி போடுறது. பின்னாடி வெள்ளி பூசி இருக்குன்னு சொன்னாங்களா, சில்வர் கோட்டிங் அது பண்ணிருக்கு, இப்படி காமிப்பாங்க. ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். இன்சிடென்ட் லைட் இப்படி வருது, அதாவது படக்கூடிய ஒளி. இதுக்கு ஒரு நார்மல் அப்படிம்பாங்க, செங்குத்து கோடு டிரா பண்ணுவாங்க. செங்குத்து கோடை இப்படி டிரா பண்ணுவாங்க. ஓகே. செங்குத்து கோடை இப்படி டிரா பண்ணுவாங்க. இந்த செங்குத்து கோடை டிரா பண்ணிட்டு, இந்த செங்குத்து கோடு ஏன் சார் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ப்பா. சரியா? நமக்கு நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம செங்குத்து கோடு இருக்குமான்னுலாம் பார்க்க முடியாது. செங்குத்து கோடு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை வச்சு ஓகே இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்காண்டி. ஓகே. ஸோ நடுவுல போடக்கூடியது செங்குத்து கோடு நார்மல். ஸோ அதனால என்னன்னு போடுவாங்க. இப்போ லைட் இந்த சர்ஃபேஸ்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் சொன்னேன். கரெக்டா? எதிரொலிக்கும் சொன்னேன். லைட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பண்பு உண்டுன்னு சொன்னேன். எப்படி எதிரொலிக்கும் பாத்தீங்கன்னா, அதுலயும் ஒரு விதி இருக்கு, அழகான ஒரு விதி. அதனாலதான் நான் பின்னாடி எழுதினேன், ஸ்னெல் விதின்னு ஒண்ணு எழுதினேன். யாருக்கா அவர் தான் கண்டுபிடிச்சாரு. லைட் பட்டுதுன்னா இந்த நார்மலுக்கும் இதுக்கும் இந்த இந்த வருதுல வரக்கூடிய ஒளிக்கதிர், இன்சிடென்ட் ரே அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. ஸோ ஐ, அதனால இன்சிடென்ட்னா ஐ. ஸோ அதனால போட்டிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் இந்த நார்மல் செங்குத்து கோடுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஏதோ ஒரு ஆங்கிள் 30ஓ 40ஓ ஏதோ ஒன்று இருக்கு. அதே ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரே அதுல ஆர் போடுவாங்க. எதிரொலிப்பு கதிர், எதிரொலிப்பு ஒளி அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அது வந்து இதுதான். இது இன்சிடென்ட் ரே. இந்த ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி போடுவாங்கல்ல ஆங்கிள். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ ஆங்கிள், கோணம் இப்படி போடுறக்காண்டி போடுறேன். பட்டு இங்க 40னா இங்கேயும் 40 தான் வரும், இங்க 50னா இங்கேயும் 50 தான் வரும். ஸோ வேற எந்த இதுவும் வராது. இதுதான் லைட்டோடைய அனதர் ஒன் இம்பார்ட்டன்டான ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதையும் நம்ம சிமுலேஷன்ல பார்ப்போம். சார் எங்கேயாவது என்னைக்காவது சேஞ்ச் ஆகுமா? என்னைக்குமே சேஞ்ச் ஆகுது. லைட்டுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போதுமே உண்டு. சரியா? ரைட். இதுல யூஸ் ஆகக்கூடிய 3 டேர்ம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே. இந்த ஒரு பிளாக் கலர்ல போட்டிருக்கேன்னா இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது த ரே ஆஃப் லைட்
that falls on that surface of the reflection material. இப்போ இந்த டயக்ராம்ல அவங்க PO அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இத O, இது P. அப்போ PO அப்படிங்கிறது தான் இன்சிடென்ட் ரே. இது கிளியர் ஆயிட்டா? அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. படுகதிர் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி எதிரொலிக்கும் பரப்பு இருக்குல்ல, இந்த எதிரொலிக்கும் பரப்பு மேல படக்கூடிய கதிர் தான் படுகதிர். கதிர் அப்படின்னா லைட், ஒளி. சரியா? படத்தில் PO என்பது படுகதிர் ஆகும். இது கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ அடுத்த டேர்ம்ஸ் இந்த ரே. இதை வந்து நம்ம OQன்னு வச்சுக்கலாம். இதை Qன்னு வச்சுக்கிறதுனே. OQ அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிர், ரெஃப்ளெக்டட் ரே. எதிரொலிக்கும் பரப்புல பட்டு படுகதிர் விழும் புள்ளி, இதான் விழும் புள்ளி. விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர். படத்தில் OQ என்பது எதிரொலிப்பு கதிர். ஓகே, எதிரொலிப்பு கதிர் அப்படின்னா அந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சா ரெஃப்ளெக்டட் ரே அப்படின்னா the ray of light that comes from the point when the incident ray. ஏன்னா இது இங்க படுது, ரெஃப்ளெக்டர் ரே பக்கத்துல இங்க வந்து படாது, வேற இங்க இருந்து இது பிகின்ல இருந்து வராது, இந்த படக்கூடிய புள்ளியில இருந்து தான் போகும். from the point when the incident ray falls on the reflection material. In the figure OQ is the reflector ray. இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் நார்மல் செங்குத்து கூட அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அது நம்ம எடுப்போம். அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா, இட் இஸ் எ பெர்பெண்டிகுலர் லைன். செங்குத்து கோடு ஆங்கிள் ஆஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்றாங்கல்ல, இதுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதுக்கும் உண்டான ஒரு நடுவில் ஒரு போடக்கூடிய ஒரு கோடு தான். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் drawn from the point of incident to the plane of reflecting surface called normal. இந்த ஃபிகர் ON is the normal. ஓகே, இப்போ நார்மல் செங்குத்து கோடு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? செங்குத்து கோடு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சரிங்களா? நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு சொல்றதுக்கு தான் அது சொல்றாங்க. படுபுள்ளியோட, அதாவது குத்துக்கோடு செங்குத்துக்கோடு எல்லா வார்த்தையும் ஒண்ணுதான். படுபுள்ளி, இதற்கு படும்புள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தான் குத்துக்கோடு. இப்ப இந்த இதுல கிளியர் ஆயிட்டு எதிரொலிப்பு கதிர் தெரிஞ்சு வச்சு, நார்மல் தெரிஞ்சு வச்சு. ஓகே, இப்போ அடுத்து ஆங்கிளை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் உண்டு. ஒன்னு வந்து படுகோணம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு கோணம். அதனாலதான் ஆங்கிள் இப்படி எழுதுனேன். ரிஃப்ளெக்டட், அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஆங்கிள் எப்பவும் ஈக்குவலா இருக்கும் ரிஃப்ளெக்ஷன் டைம்ல. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். இது யார் சொல்றா? ஸ்னெல் விதியில நம்ம இந்த பாயிண்ட பாக்குறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன? நீங்க ஒரு குத்துக்கோடு ஒரு டிரா பண்ணீங்களா, செங்குத்து கோடு நார்மல், அதுக்கும் படுகதிருக்கும் உண்டான ஆங்கிள், அதுக்கு உண்டான கோணம். கிளியர் ஆயிட்டா? த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த PO அண்ட் நார்மல் ON, தட் இஸ் கால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இதை வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இப்படி போட்டு இப்படி போட்டா அது பேர் என்னது? கோணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆங்கிள் அப்படி சொல்லணும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, the angle between reflected ray and normal. reflected ray OQON. நீங்க OQON போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தெளிவா சொல்லுது. இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரைட் டெஃபினேஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நீங்க OQON போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க எப்படி தெளிவா சொல்லணும்? சார், ஆங்கிள் between the reflected ray and to the normal is called angular reflection. It is generated by angle R அப்படின்னு ஆங்கிள் ஆரை கண்டிப்பா போடணும். புரியுதா? நீங்க ON OQ அப்படிங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா யாரெல்லாம் மாத்தலாம். நீங்க XY Z எதுனாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஆங்கிள் அதெல்லாம் வந்து மாறாது. ஆறு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளுக்கு 6, ரிஃப்ளெக்டர் ரேக்கு 6, இதை தான் நீங்க வைக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு I, ஆங்கிள் ஆஃப் I, அப்புறம் இன்சிடென்ட் ஆங்கிள் படு கதிருக்கு வந்து I. இந்த இதுல இதை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற யூஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா உங்களுக்கு எல்லா புக்லயும் இப்படிதான் வரும், IR தான் வரும். அதனால நீங்க வித்தியாசமா XY அப்படின்னு போடுறாங்க, அதை தெரிஞ்சுச்சோம். ஓகே, இப்போ ஒளி எதிரொலிப்பு விதிகள்ல நம்ம ஒரு இதை பார்த்தோம். ஏன்னா எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னா சாதாரணமா நடக்கிறது மட்டும் இல்லாம அதுலயும் விதிகள் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன தமிழ்ல இதை நான் சொன்னேன், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுமா சார்? எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும்பா. எங்கேயுமே ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மாறுமானாலும் மாறவே மாறாது.
ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் ஆகியவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். அதான் நான் முன்னாடி சொன்னேன். நீங்க என்னன்னா, ஒரு லைட் வந்து இங்க வந்து படுதுன்னா, ரிஃப்ளெக்டட் ரே இங்க இருந்து ஆரம்பிக்கும் தவிர பக்கத்துல இருந்தோ இல்ல வேற எங்க இருந்தோ ஆரம்பிக்காது. சரியா? இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் at the point of incidence are lie in the same plane. ஒரே பிளேன்ல இருக்கும். இப்ப இதுவும் கிளியர் ஆயிட்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இதுவும் கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு? இந்த எதிரொலிப்பு விதிகளை சொல்லிட்டேன். லைட்டோடைய ப்ராப்பர்ட்டியில எதிரொலிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொன்னேன். ரைட்டா? பிளேன் மிரர்லயும் இதே மாதிரி தான் லைட் பட்டு எதிரொலிச்சு நமக்கு வரும். ஓகே. இதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷனை பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். இந்த பிளேன் மிரருக்கும் ஒரு சிமுலேஷன் இருக்கு. அதாவது நான் என்ன பிளேன் மிரரை பத்தி சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன். நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகே. சிமுலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். எஸ். சப்போஸ் தெரியலனா நீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லிடலாம், சார் தெரியல சார் அப்படின்னு சொல்லிடலாம். நான் செக் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சிமுலேஷன் வந்து லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை, ஒளியோடைய பண்புகளை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிமுலேஷன் அனிமேஷன். சரியா? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிடலாம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் என்ன சார் நான் பார்க்க போறேன்? ஒளி ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகும், நேர்கோட்டில் பயணிக்கும். பார்க்கலாமா? கரெக்ட். ஓகே. இப்போ நான் அந்த டார்ச் லைட்டை எடுக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரெயிட்டா வச்சு பார்ப்போமே என்ன. ஃபர்ஸ்ட் அதுதான் இப்போ ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறேன். இப்போ இந்த மேல ஒரு வெள்ளை கலர் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஒரு ஒரு வயலட் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து வேற வேற மீடியம், வேற வேற ஊடகம். சரிங்களா? அதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி படிப்போம். பட் இப்போ பார்க்க போறது, இந்த லைட்டை அப்படி டார்ச் லைட்டை எதிர்த்தாப்புல வைக்கிறேன். ஆன் பண்றேன். இது ஒரு லேசர் லைட். சரியா? ஒரு சிங்கிள் டைரக்ஷன் அழகா போகும். ஆன் பண்றேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே கொண்டு வந்துடலாம். ஸ்ட்ரைட்டா போகும். போதா? எங்கேயாவது விலகல் அடிதான் பாருங்க. எங்கேயுமே விலகல். கரெக்டா? இப்ப இந்த லைட்டோடைய ஸ்பீடு அப்படிங்கறத நான் சொன்னா 3x10. ஆனா அந்த 3x10 இதுல போட மாட்டாங்க அனிமேஷன்ல. ஒன் சீன் போடுவாங்க. இப்போ நான் அதை வந்து காமிக்கிறேன். இந்த போட்டிருக்காங்கல்ல, 1C அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ 1C என்ன சார்? அதான் நான் சொன்னோம்ல, 3x10⁸ தான் 1C அப்படின்னு சொல்லுவாங்க. சி அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியோடைய வேகம். இது வந்து ஒன்னுல இருக்கும். இது ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஊடகத்துல சின்ன வேரியேஷன் நடக்கும். இப்போ நான் சொன்ன காற்றுக்கும் வெற்றிடத்துக்கும் அந்த வேல்யூ, நீங்க வாட்டர் மீடியம் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீட்ல கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ரொம்ப வேரியேஷன் இருக்காது, பட் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே 1Cல போகுது சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இது புரிஞ்சுதா? லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். இது கிளியர் ஆயிட்டு. ஓகே. இப்போ நம்ம அடுத்து ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். ஸோ நான் லைட் என்ன பண்றேன்னா, இப்போ நீங்க இங்க பிளாக் கலர்ல நடுவுல சின்ன சின்ன ஒரு ஒரு டேஸ் டேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் செங்குத்து கோடு, நார்மல். நான் சொன்ன நார்மல் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நீங்க பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் ஆன் பண்றேன். இப்போ 90 டிகிரில இருக்கு. ஆ? இப்போ இந்த லைட்டை, நான் இந்த லைட்டை என்ன பண்றேன்னா கொஞ்சம் வேற ஆங்கிள் அப்படி திருப்ப போறேன். பாருங்க. இந்த கீழே போகும்ல 40.5, அதை இப்போ பார்க்க வேண்டாம், அது வேண்டாம். அது ரிஃப்ராக்ஷன். சரிங்களா? அது ஒளி விலகல். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இதை மட்டும் பாருங்க. ம். குட். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாமா? லைட்டை படுகதிர் வந்திருக்கு. கரெக்டா? எதிரொலிப்பு கதிரும் வந்திருக்கு. ஓகே. செங்குத்து கோடு போட்டிருக்கீங்க. படுகோணத்தை பாருங்க, எவ்வளவு வந்திருக்கு? 61.8 டிகிரி. எதிரொலிப்பு கோணத்தை பாருங்க, 61.8 டிகிரி. சேமா இருக்கா? லைட்டோட சேமாக்கி நம்ம வந்து வீட்டுல லைட் எடுத்து ஒரு சவுத்துல அடிச்சு அதெல்லாம் நம்ம இங்க காமிக்க முடியாது. ஆனா சிமுலேஷன் அழகா காமிக்கலாம். ஆனா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வீட்டுல செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல ஏதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா மேடத்தை கேளுங்க, உங்க டீச்சர்கிட்ட கேளுங்க. மேடம் நான் எப்படி மேடம் டேரக்டா எப்படி செஞ்சு பார்க்கலாம்னா அழகா செஞ்சு பார்க்கலாம். சவுத்துல அப்படியே அடிச்சு நம்மளே பார்க்கலாம். ஓகே. சோ படுகதிரும் எதிரொலிப்பு படுகதிர் படுது, நார்மல் கூட. அந்த படுகதிரும்
அந்த குத்துக்கோடு அதுக்கு உண்டான அந்த கோணம் படுகோணம் 61.8. படுகைக்கு போனதுக்கு அப்புறம் அது சர்ஃபேஸ்ல பட்டு அது எதிரொலிப்பு கதிரா நம்ம சொல்றோம். எதிரொலிப்பு கதிரும் செங்குத்து கோடாதான அந்த குத்துக்கோடுக்கு உண்டான அந்த நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மலுக்கு உண்டான ஆங்கிள் 61.8 டிகிரி. இது ஆக்சுவலி இது மூணுமே ஒரே தளத்துல தான் இருக்கு. அப்படிதானே? ஒரே தளத்துல சேம் பிளேன்ல இருக்கு. அது ஓகே. ஸோ இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலாமா சார்? சேஞ்ச் பண்ணா பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்க எந்த ஆங்கிள்னாலும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணாலும் அப்படிதான் வரப்போகுது. 53.8, 47, எதுனாலும் சரியா? எவ்வளவு நீங்க இப்படி கொண்டு போனாலும் வரதான் போகுது. லைட்டோடைய இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்தாச்சா? இப்ப எல்லாம் கிளியர் ஆயிட்டா? ம். இது நம்ம ஏர் மீடியத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளாஸ் மீடியம். அது வந்து ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல். பட் இப்போ நமக்கு ஒளி விலகல் கிடையாது. ஒளி எதிரொலிப்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது கிளியர் ஆயிட்டா? இந்த சிமுலேஷன்ல எது டவுட் இருந்தாலும் நீங்க சேட் பாக்ஸாக கேட்கலாம். லாஸ்ட் நான் சொல்லுவேன். இது ரொம்ப சிம்பிளானதான். லைட்டா இப்ப நம்ம பார்த்தாச்சு. டேரக்டா சூப்பரா பார்த்தாச்சு. கிளியர்? ஓகே. இப்போ அடுத்த டாபிக் போலாமா? சரி. இப்போ இப்போ இதுல சம்ஸ் எல்லாம் இருக்குப்பா. அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க உடனே வீட்ல போய் செஞ்சு பாருங்க. நம்ம 27 சொன்னோம். அதே மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி, நம்ம ஆங்கில வச்சு காமிச்சோம். அதே மாதிரி சம்ல ஒரு 27 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. அந்த சம்மை நீங்க வீட்ல போய் செஞ்சு பாருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அடுத்து எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளியின் வேகம்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஒளியின் வேகம் 3,00,000 கிலோமீட்டர். அது கிலோமீட்டர்ல நான் மீட்டரா சொன்னேன். சரிங்களா? அப்போ லட்சம் அப்படின்னா எவ்வளவு ஜீரோ போடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புக்ல 3,00,000 கிலோமீட்டர். ஒரு நொடிக்கு ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர், 3 lakhs கிலோமீட்டர்ல சொல்லிப்பாங்க. நான் மீட்டர்ல சொன்னேன். கிலோமீட்டர் மீட்டர்லாம் மாத்ததுக்கு உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்? மூ லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ வரும் அப்படிலாம் நீங்க பாருங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம லைட்டு எல்லா சர்ஃபேஸ் வழியும் ஒரே மாதிரி போகுமா சார்? அதாவது சர்ஃபேஸ்னு சொல்லக்கூடாது, ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா பொருட்கள் வழியாவும் ஒரே மாதிரி போகுமா சார் அப்படின்னு. அத அதுக்கு தான் அவங்க ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒளி ஊடுருவும் பொருட்கள், ஒளி ஊடுருவா பொருட்கள், பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு மூணுனா சொல்லுவாங்க. அந்த மூணுத்துக்கும் உண்டான டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள இப்ப நான் எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை எழுதுறேன். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா தமிழ்ல ஒளி ஊடுருவும். எந்தெந்த பொருட்கள்லாம் தன் வழியா லைட் அலோவ் பண்ணுதோ தட் கால்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஓகே, அந்த பொருட்கள்லாம் ஒளி ஊடுருவும் பொருட்கள். அப்போ நான் வந்து ஒரு ஹிண்டா எழுதுறேன். சரியா? எப்படின்னா எப்படி ஹிண்டா எழுத போறேன்? இந்த மாதிரி நீங்களும் ஹிண்டா எழுத பழகிக்கோங்க. எப்பவுமே வந்து அலோ லைட் டு பாஸ். எப்படி ஒரு ஹிண்டா இதை டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சிரும். ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? ஐ கிளாஸஸ். அப்படிதானே? நம்ம கண்ணுல கிளாஸஸ்லாம் யூஸ் நமக்கு ஒளி ஊடுருவது. கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ். நம்ம புக்ல போட்டதை எழுதுறேன். கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ். அதுக்கப்புறம் நல்லாவே தெரியும் கிளியர் வாட்டர். வாட்டர் நமக்கு ஒளி ஊடுருவும் தெரியும். ஏன்னா அதனாலதான் நான் சொன்னேன் கீழே இருக்க பொருள் மேல இந்த மாதிரி எப்படியும் ஒளி ஊடுருவல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ்டு இன் த பஸ்ஸஸ். ஓகே, இதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர் மெட்டீரியலுக்கு சில எடுத்துக்காட்டுகள். சில எடுத்துக்காட்டு தான். இது மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது. உலகத்துல இது மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது. இது போக உங்களை சுத்தி உள்ள பொருட்களை கூட நீங்க அனலைஸ் பண்ணி அதை கூட எழுதலாம். எழுதி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒளி ஊடுருது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல சொல்றேன். ஐ கிளாஸஸ் அப்படின்னா கண் கண்ணாடிகள். ஓகே, கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸ் அப்படின்னா தூய கண்ணாடி குவளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிளியர் வாட்டர்னா தூய நீர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ் இன் த பஸ். அது பேருந்தோடைய முகப்பு கண்ணாடி.
நீங்க பார்ப்பீங்க, டிரைவர் உட்கார்ந்திருப்பாரு. அதுல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா, எதுத்தாப்புல வர்றதெல்லாம் எல்லாம் தெரியணும்ல. அப்போ ஒளி ஊடுருவினா தானே தெரியும். சோ அதுக்கு உண்டான கண்ணாடிலாம் ஒளி ஊடுருவும் பொருட்கள். இது கிளியர் ஆயிட்டுல? ஓகே, குட். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்? பகுதி ஊடுருவும் பொருட்கள். பகுதி ஊடுருவும் பொருள்னா தன் வழியா பகுதியா சில கொஞ்சோண்டு அனுப்பக்கூடிய பொருட்களை தான் அந்த பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இங்கிலீஷ்ல எழுதலாம். டிரான்ஸ்மிஷன் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தட், நான் என்ன ஃபுல்னு எழுதல, ஹிண்ட் மாதிரி எழுதுறேன். ஆப்ஜெக்ட் தட் allow light to pass through partially are called transparent material. ஸோ நான் எப்படி எழுத போறேன்? ஹிண்ட் allow light partially, அவ்வளவுதான். ஒரு ஹிண்ட் மாதிரி தானே. தட் கால்ட் அஸ் டிரான்ஸ்லன்ஸ் மெட்டீரியல். சார் அப்படிலாம் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன? We cannot see the image of someone who stands behind a rough window glass because it allows only part of light from the person அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பகுதி ஊடுருவும் பொருட்கள், ஒளியை பகுதியாக தன் வழியே செல்லும் அனுமதிக்கும் பொருட்கள் பகுதி ஊடுருவும் பொருட்கள். சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடியோட பின்புறம் நிற்கும் ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாது, அப்படிதானே? யாரும் தெரியாது. ஒரு ஒரு பிம்பத்தை தெளிவாக நம்மால் காண இயலாது, ஏனெனில் சொரசொரப்பான கண்ணாடி அவரிடமிருந்து வரும் ஒளியின் ஒரு பகுதியை மட்டும் அனுமதிக்கிறது. இதை நீங்க நீங்க வீட்டிலே பார்க்கலாம். அதனால தான் சொன்னேன், நம்ம டைரக்டா நம்ம நிறைய இதை பார்க்கலாம். ஆஹ் நம்ம ஏதோ ஸ்கூல்லயோ ஏதோ ஆபீஸ்லயோ ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி பின்னாடி ஆள் இருக்காங்க தெரியும், ஆனா யார் இருக்காங்க தெரியாது. அடனா, அது யாரா வந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரிலாம் தெரியும், நம்மளுக்கு தெரியும், ஓகே ஆள் வந்திருக்குன்னு, பட் யாரும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி கண்ணாடிகள் பகுதி ஊடுருவும் பொருட்கள். அந்த மாதிரி பொருட்கள் நம்ம சொல்றோம். சொரசொரப்பான கண்ணாடி, அது ஜன்னல் கண்ணாடி, சரி. அப்ப ஆள் இருக்கு. அப்போ ஃபுல்லும் தெரியல, ஃபுல்லும் தெரிஞ்சா நம்ம ஒளி ஊடுருவும் பொருட்கள் சொல்லலாம். தெரியவே இல்லைன்னா அது ஒளி ஊடுருவா பொருட்கள் சொல்லலாம். பட் இது பகுதி ஓகே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்லூஷன் மெட்டீரியல், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப லாஸ்டா பார்க்க போறது ஒளி ஊடுருவா பொருட்கள் அப்படிங்கிற ஒபேக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எழுத போறேன். Materials that are not able to allow lights. So hint எப்படி? Not able to allow lights. சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் சொல்றேன்ப்பா, இந்த இதை மட்டும் முடிச்சுட்டு சொல்றேன். ஆ, நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் வந்திருக்கேன், இது மாதிரி நிறைய பேர் கேளுங்க. That are not able to allow light to pass through are called opaque material. அதாவது ஒளி ஊடுருவா பொருட்கள். ஒளியை தன் வழியா முழுவதுமாக அனுமதிக்காத பொருட்கள் தான் ஒளி ஊடுருவா பொருட்கள். இது இந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணும்? தன் வழியா ஒளி அனுமதிக்க ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு நம்மளுடைய வீட்டு சுவரே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான், அப்படிதானே? வால், கட்டிட சுவர். அப்புறம் திக்கான கார்ட்போர்ட், கெட்டி அட்டை அப்படிம்பாங்கல்ல தமிழ்ல. திக் கார்ட்போர்ட். ஸ்டோன், கல்லு வழியாலாம் அது போகாது, ஸ்டோன் எக்ஸெட்ரா. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம், சரியா? கட்டட சுவர், கெட்டி அட்டை, கல், இதெல்லாம் இந்த ஒளி ஊடுருவா பொருட்கள் சொல்லலாம். புரியுதா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல நிழல்கள், ஷேடோ எப்படி உருவாகுது அப்படிங்கிற பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிற ரீகால் பண்ணிடுறேன், ஏன்னா அந்த கொஸ்டின் அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஒளியோடைய பண்புகளை பார்த்தோம். ரெண்டு மூணு பண்புகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைட்டோடைய வேகம், ஒளியோடைய வேகம், எதிரொலிப்பு. அப்படி எதிரொலிச்சாலும் அது விதியின் அடிப்படையில் அது எதிரொலிக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். அதெல்லாம் ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஒளி எதிரொலிப்பு விதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒளி ஊடுருவ தன்மையை பொறுத்து மூன்று வகையான பொருட்கள் இருக்கு.
ஒளி ஒளி ஊடுருவா பொருட்கள், பகுதி ஊடுருவும் பொருட்கள், ஒளி ஊடுருவும் பொருட்கள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்லூசன் மெட்டீரியல், ஒபேக் மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அதுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டா? ரைட். ஸோ இதெல்லாம் வீட்டில் போய் பாருங்க. அண்ட் அந்த சிமுலேஷன் யோசிச்சு பாருங்க. ஓகே சார், லைட்டு ஆன் பண்ணாங்க, ஸ்ட்ரைட் லைன்ல போணுச்சு. ஓகே, லைட் டிராவல்ஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன், ஸ்பீடு காமிச்சாங்க 1 cc. 1 c அப்படின்னா 3 × 10⁸ 3 லட்சம் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் எதிரொலிப்பு அதை செக் பண்ணி பார்த்தாங்க. ஆங்கிள் எவ்வளவு மாத்தினாலும் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் சேமா வந்துச்சு. படுகோணமும் எதிரொலிப்பு சேமா வந்துச்சு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட், சார் லைட்டோடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூனிட் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்மளோட டே டு லைஃப்ல யூனிட்டே இல்லாம நம்மளோட ஒரு நாளே கிடையாது. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. வீட்டில் பால் வாங்க சொல்லுவாங்க, 1 லிட்டர் பால், யூனிட். அப்புறம் ஹைட்டு, இல்ல ஏதோ ஒரு ஸ்கேல் உடைய சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த யூனிட் இருக்கும். உன்னுடைய வெயிட் என்னப்பா அப்படின்னா 60 kg சார், 50 kg சார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது ஒரு யூனிட். செகண்ட், அது ஒரு யூனிட். அப்படிதானே? வினாடி அப்படிங்கிறது டைமோட ஒரு யூனிட் தானே? இதெல்லாம் நம்ம சொல்றோம். பட் அவங்க கேட்டது வந்து கரெக்ட். லைட்டோட யூனிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட்டுக்குன்னு யூனிட் கிடையாதுப்பா. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்டோடைய அதுக்கு நிறைய இருக்கு. இப்ப லைட்டோட நீங்க வேகத்தை கேட்கறீங்களா? வேகத்தை கேட்டா அது வந்து மீட்டர்/செகண்ட், மீட்டர்/வினாடி அப்படின்னு வேகத்துக்கு வரும். லைட்டோடைய முக்கியமான இன்னொன்னு இருக்கு, பிரைட்னஸ். சரியா? பிரைட்னஸ் நம்ம சொல்லுவோம்ல, லைட் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ்ல ஒளி செறிவுமாங்க. செறிவுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, கேண்டலா அப்படிம்பாங்க, சிடி அப்படின்னு போடுவாங்க. அதை நீங்க 11th லேசா படிப்பீங்க, பட் பெரிய கிளாஸ்ல நல்லா படிப்பீங்க. கேண்டலா அப்படின்னா அது வந்து லைட்டோட யூனிட் தான். ஆனா சாதாரண யூனிட் ஃபார் லைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி கிடையாது. லைட்டோடைய ஒளிச்செறிவு, பிரைட்னஸுக்கு அப்படி சொல்லுவாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிலாம் வார்த்தை இருக்கு. லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படிலாம் இருக்கு. அந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய, லைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா கேண்டலா. ஏன்னா நம்மலாம் லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல கேண்டில் தானே யூஸ் பண்ணாங்க, மெழுகுவர்த்தி தானே யூஸ் பண்ணாங்க. அதனால அந்த யூனிட் கேண்டலா அப்படின்னா கேண்டில் அப்படிங்கறதுல வந்து இதோட யூனிட் தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணாங்க. இல்ல நீங்க வேகத்தை கேட்கறீங்கன்னா வேகத்தை மீட்டர்/வினாடியில சொல்லுவாங்க. ஸோ இது இப்படிதான் அதுக்கு யூனிட்டா யூஸ் பண்ணாங்க, தவிர டைரக்டா யூனிட் ஃபார் லைட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரி, நம்ம வெயிட்டுக்கு யூனிட் அப்படின்னா கேஜி நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி அப்படி லைட்டுக்கு எதுவும் கிடையாது. அதோட எந்த இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இன்டென்சிட்டியவா இல்ல வேகத்தை கேட்கறீங்களா அப்படிங்கிற அதை வச்சுதான் அது இருக்கு. ஸோ ஆனா நல்லா யோசிச்சிருக்கீங்க. லைட்டுக்கு எந்த யூனிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குட். ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல யோசிங்க. ஓகே. இந்த மாதிரி மற்றவங்களும் கேளுங்க. நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி நீங்க கிரியேட்டிவ் கேட்கும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து தோணும். ஓகே, ஓ இது ஏன் இது வருது, ஏன் இப்படி வருது, ஏன் அது சொல்றாங்க, ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது கண்டிப்பா யூஸ் ஆகும் படிப்புக்கு. ஓகே. ரைட் போ, கிளாஸை நிறைய தான் எல்லாம் ரீகால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.